கொசு கொசு சுத்துச்சா? ஆமாங்க, ரொம்ப நேரமா ஒரு கொசு இன்னொரு கொசு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதான் உங்களுக்கு கடிச்சிடக்கூடாதுல்ல, கடிச்சுனா இந்த மொட்டை எடுத்து சாத்திரணும்னு வந்தேன். ஆனா அது உங்களை சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருந்து கடிக்கல. அப்ப அந்த இன்னொரு கொசு நானா? ஆமாங்க, குசுக்க மனசுதான் உங்களுக்கு. யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டா அது தாங்க முடியுதா உங்களால? பப்பக்கடின்னு கீழே விழுந்துருதியா? எம்மா எம்மம்மா ஆத்தாடி. கண்டிலா இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எள்ளு போல ஏதாவதுனால பப்பக்கடின்னு கீழே விழுந்துருதியா? எல்லாம் அந்த வசந்தி அம்மாவை சொல்லணும். அது சொல்லுச்சுன்னு நான் அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன் பத்தியா? ஊசி போன வட மாதிரி இப்படி மூஞ்சி பஞ்சர் ஆயிட்டு. எம்மா ஏம்பல சும்மா எம்மா சம்மானு. எம்மா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. காலையில வயித்தால போய் சொல்லிட்டு கக்கூச ஆரம்பிச்சாச்சு. எம்மா டயர்டா இருக்குமா, என்னத்தையாவது போட்டு எடுத்துட்டா ஆத்தி பறக்கி தாடி. எத்தனை பேரையாக நான் ஒரே நேரத்துல பார்க்கவில்லை மோனே. அங்க அப்பாயை பாரு மூஞ்சி வேண்டு கிடக்காவ. அஜய், செமஸ்டர் வந்துகிட்டு இருக்கு, படிக்கிறியா? படிக்கிறியான்னு கேக்குறியா? ஏன் மவன் ஐஏஎஸ் ஆக வேண்டியவன் பாவம். உங்களுக்கு தான் இப்படி சுத்திக்கிட்டு தெரியாய். உங்கள்ட்ட பணம் இல்ல வசதி இல்லன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன பிஏ படிச்சுக்கிட்டு தெரியாய். நானே பாடல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். ஏன்டா வந்துகிட்டு ஐஏஎஸ் ஐஎல்ஸ்ன்னு. மனுஷனுங்களா இவனுங்க எல்லாம். ஒரு மனுஷன் வயத்தை குடஞ்சி எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்காவலா? அவன் 12 பாஸ் ஆனதே பெருசு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல ஐஏஎஸ் கனவு கண்டுட்டு இரு. படுத்துட்டியாமா? சரி படுத்துக்க, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் பிள்ளைக்கு. என் ரவெல்லாம் அபுதே ரபரிக்கு ரவே ரவே. குரூப்ல எனக்கு காச்சல்ல மெசேஜ் போட்டுருக்கேன். நம்மள ஒருத்த நாள் கண்டு காணுவலா? என்ன ஆச்சுன்னு மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டேங்காவ. சரி ஸ்டேட்டஸ்லயாவது காச்சல்ல இமோஜி போட்டு விடுவோம். இப்ப ஒரு எங்க பாருங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். மட்டையடி மண்டை வீக்கம். நானே அடி வாங்கிக்கிட்டு உடஞ்சு போய் இருக்கேன். நீ இத போட்டோ எடுத்து எவ்வளவுக்குள்ள அனுப்பி கொடுக்க? இப்ப ஸ்டேட்டஸ்ல போடணும்ப்பா. இதெல்லாம் அப்பப்ப எடுத்து அப்பப்ப போட்றணும். இதெல்லாம் ஒரு மெமரிஸ். எப்போமா அடி வாங்க போறியா? எப்போமா மூஞ்சி பேர போகுது? வந்தது சரியா இருந்திருந்தா பெத்தது சரியா இருந்திருக்கும். அஜி 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 யா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட்டுட்டி பூனே கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு வரேன். இங்க பாரு, அஜய்க்கு நல்ல காய்ச்சலாய். அவிய அப்பாக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டு இருக்கு. எங்கேயோ போய் நொறுங்க விழுந்துருக்காவ போலட்டி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காய். மாறி மாறி அடி போட்டிருப்பாவட்டி. அடி போட்ட மாதிரி தெரியலட்டி, எங்கேயோ போய் விழுந்திருக்காரு. மூஞ்செல்லாம் நல்லா பேந்திருக்கு பாரு. என் செல்ல தங்கச்சி இல்ல, என் தங்கம் இல்ல. இல்ல பாட்டி போய் பாத்துட்டு வந்துருவோம். ஸ்டேட்டஸ் பார்த்த பிறகு கூட அவனுக்கு காய்ச்சல் பத்தி கேட்கல, அவிய அப்பாயை பத்தி ஒண்ணுமே கேட்கலன்னு நினைச்சிருவாண்டி. அவிய அம்மா எல்லாம் என்ன நினைப்பாவ? நம்மள்ட்ட எல்லாம் எவ்வளவு பாசமா பேசாவ. பாப்பை பாத்துட்டு வருவோம். இடி எங்க போற? ஏமா இந்த அஜய் இருக்கா இல்ல, அஜய்க்கு அப்பா எங்கேயோ விழுந்திருக்காரு. மூஞ்செல்லாம் பியாந்து போய் இருக்கு. அவனுக்கு வேற காய்ச்சலாமா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கான். வேற குரூப்ல எல்லாம் போட்டிருக்கான் என்ன காய்ச்சல்னு. அடியா எங்க போய் காலையில தானே பார்த்தே நல்லா இருந்தாரே. ஏமா நாங்க 2 பேருமா போய் பாத்துக்கிட்டு வந்துறியாமா? அப்புறம் என்னம்மா நினைப்பான், பார்க்க கூட போவேலேன்னு நினைப்பான். சரிம்மா, உன் கூட படிச்சவன் பாத்தியா நல்ல பையன். எங்க போனாலும் ஹேண்டி கனி நல்லா இருக்காளா, அஜி நல்லா இருக்காளா கேட்காம போயே மாட்டான் பாத்துக்கா. நல்ல பிள்ளை. ரொம்ப எல்லாம் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்காத. நான் அவ அப்பாயை பார்க்கறதுக்காண்டி தான் போட்டான்னு கேட்டேன். இப்படி அங்கேயே போய் இப்படி எரிஞ்சு விழாத. போய் பார்த்துட்டு வா. எப்படானே இருப்பாவ போல அவன் பெருமையெல்லாம் பீத்தகு. காத்தே பூங்காத்தே ஒரு கவிதை சொல்வாயா? ஹேண்டி எங்க அம்மைய மர்மமா வந்திருக்கா. எம்மா வீட்டுக்கு யாரோ வந்திருக்காவ பாரு. ஐயோ நம்ம காய்ச்சல் எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். காய்ச்சல் போல படுத்துருவோம். பாக்கனே வாஜிமா உள்ள வா உட்காரு. அங்களுக்கு மூஞ்சில எல்லாம் அடிபட்டு இருக்கு. அஜய் தான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாய். அதான் அவங்களுக்கு என்னமோ ஆயிடுன்னு பார்க்க வந்தோம். ராத்திரி லைட் போடாம பாத்ரூம் போயிருக்காருமா. இருட்டுல மூஞ்ச கொண்டு கதவுல போய் இடிச்சிருக்காரு. இனி என்ன செய்ய? ஏங்க ஒத்தடம் ஏதாவது கொடுக்கட்டா? நீ கொடுத்த தடமே போதும், உன் வேலையை பாரு. அஜய்க்கு காய்ச்சலா? காய்ச்சல்னு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காய். ஹாஸ்பிடல்ல கூட்டு போனீங்களா? என் மனசு அப்படியே இறக்கிட்டு பறக்கு. என்ன கரையா கேக்கா? காய்ச்சலா? காய்ச்சல் எல்லாம் இல்லையே. கடவுளே, காரியத்தை கெடுத்துருவா போல இருக்கு. இல்ல காய்ச்சல்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஓ அதுவா? காய்ச்சல் எல்லாம் இல்ல கனி. 2 நாளா அஜய்க்கு ஒரே வயித்து போக்கு, ஒரே வியாதி. இதெல்லாம் ஒரு தாய் குலமா? எப்பயார ஒரே நிமிஷத்துல இப்படி நாரடிச்சிட்டாவ. ஆண்டவா, எனக்கு எதுக்கு
ஆக்கிட்டாவ. இன்னும் 2 நிமிஷம் கண்ண மூடி வச்சிருந்தாலும் மொத்த பேரையும் டேமேஜ் பண்ணி விட்டுருவாவ. ஃப்ராடு என்னைக்காவது உண்மை பேசுதா? அம்மா நான் எங்க இருக்கேன்? உயிரோட தான் இருக்கேனா? வயிற்று போக்குக்கெல்லாம் சாக மாட்டாவல. அம்மா ராத்திரி ஃபுல்லா ஒரே காய்ச்சல்மா. என்ன காய்ச்சல்? பிறகு நானே ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை போட்டு உறங்கியிருக்கேன். நானும் உன் கூட தானே படுத்துட்டு இருந்தேன். காய்ச்சலே இல்ல. சும்மா சும்மா பாத்ரூமுக்கு தான் எழும்பி எழும்பி போயிட்டு இருந்தேன். வாகனி கடைசியா ஒருக்கா பாத்துட்டு போலான்னு வந்தியோ? அம்மா அஜய் சீரியஸா இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஊர்ல யாராவது பேசினாங்களோ? நாங்க ஒண்ணும் பார்க்க வரல அஜய், உங்க அப்பாவை தான் பார்க்க வந்தோம். ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேல. அவருக்கு என்ன? அவர் நல்லா தான் இருக்காரு. நான் தான் காய்ச்சல்ல அவதிப்பட்டுட்டு இருக்கேன்.